இங்க இருக்கக்கூடிய 2 பேர வந்து பாத்தீங்கன்னா, கரெக்ட்டா கிட்ட வரும்போது பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் பேர் வந்து தூங்கிடுது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து ஹைபர்னேஷன் டேல வந்து இருக்கு. ஹைபர்னேஷன் டேனா கரடிகள் சில காலம் வந்து பாத்தீங்கன்னா, எப்பவுமே தூக்கத்திலேயே இருக்கும். சோ இந்த மாரி சமயத்துல தான் பாத்தீங்கன்னா, அவர் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம கல்யாணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண நினைக்கிறாங்க. அப்பயும் அவர் வந்து தூங்கிடுறாரு. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து பாத்தீங்கன்னா, நியூ இயர் செலிப்ரேட் பண்றாங்க. அப்பயும் அவர் தூங்கிடுறாரு. வேலண்டைன்ஸ் டேவாவது கிட்ட போலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்பயும் அவர் தூங்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே தனிமையா வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மேரேஜ் போட்டோவ வந்து பார்த்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்பவே சோகமா படுத்ததுக்கு அப்புறமா செகண்ட் டே மார்னிங் வந்து எழுந்து பார்க்கும்போது அவங்களுடைய ஹஸ்பண்ட் கரடிய வந்து காணோம். எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகும்போது பாத்தீங்கன்னா, வெளிய வந்து இவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா, ஸ்பெஷலான கிஃப்ட்ஸ் அது மட்டும் இல்லாம நியூ இயர்க்கு, வேலண்டைன்ஸ் டே, கிறிஸ்மஸ் டேக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சேர்ந்து பாத்தீங்கன்னா, ஒரு செலிப்ரேஷனுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, அவரோட ப்ராப்ளத்த பத்தி வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து பாத்தீங்கன்னா, ஜாலியா அவங்க லைஃப்ப லீட் பண்ண ஆரம்பிச்சுடுறாங்க.